இது 2024ஆம் ஆண்டு நடந்த சப்போர்ட் செமினார் பேப்பரில் பியூர் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ வர பெரும்பாலான பேப்பர்ஸில் முதலாவது கேள்வி இந்த தொடர்களோட சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வரும் கணித தொகுத்தறிவில். இப்போ இதுலேயும் அதே மாதிரி ஒரு கேள்வி தான் வந்திருக்குது. ஏன்னா போன முறை 23ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டில் இந்த வகையான ஒரு கேள்வி தான் கணித தொகுத்தறிவில் வந்துருச்சு. இப்போ பெரும்பாலும் இந்த முறையும் அதோட தொடர்பட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஒரு நம்பிக்கையில் எல்லா பேப்பர்ஸ்லையும் வந்து கொண்டிருக்குது. சப்போர்ட் செமினார் பேப்பர்லேயும் இதே கேள்வி தான் வந்திருக்குது. ரைட், எப்படி செய்யலாம்னு டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். கணித தொகுத்தறிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஒரே பேட்டர்ன் தான். n சமன் 1க்கு உண்மைன்னு காட்டணும், n சமன் pக்கு உண்மைன்னு எடுக்கணும், p+1க்கு உண்மைன்னு காட்டணும். ரைட், சரி. அப்போ அதே மாதிரி இங்கே தரவுகள் யாரு, நீங்கள் நிறுவ வேண்டியது யார், அதுகளை ஃபஸ்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்ஃபா கமா பீட்டா எனும் மெய்யெண்கள் எனவும் அல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0 எனவும் கொள்க. n நேர்நிறை எண்களுக்கு தொடரையொன்றின் n+1ஆம் உறுப்பு tn+1 சமன் இவர் மற்றும் t1 சமன் பீட்டா எனவும் தரப்பட்டுள்ளன. எல்லா நேர்நிறை எண்ணிற்கும் tn சமன் என கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி நிறுவுக. இப்போ மேல நான் அண்டர்லைன் பண்ணியுள்ள ரெண்டுமே தரவுகள். அவங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்தி கீழுள்ள நிறுவன். ரைட், என தரப்பட்டுள்ளன்னு சொல்லப்பட்டிருக்கு தானே. அப்போ இது ரெண்டுமே தரவுகள். இவங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்தி தான் கீழுள்ள ஆளை நிறுவப்படும், tnக்கான கோவை நிறுவப்படும். ரைட், ஆகவே வளமையான மாதிரித்தான் n சமன் 1ஆக உங்களோட tnன்றது t1ன்றது அல்ஃபா மைனஸ் பீட்டா தர அல்ஃபாவின் 1/1 இருக்குன்னு வரும். இப்போ இவர் 1ன்னு வருவார். இப்போ அல்ஃபா மைனஸ் அல்ஃபா பிளஸ் பீட்டாண்டு வரும், சமன் பீட்டாண்டு வரும். t1 சமன் பீட்டான்றது ஏற்கனவே தரப்பட்ட தரவு. ஆகவே n சமன் 1ஆக முடிவு உண்மைன்னு சொல்லி முடிச்சு விட்டுலாம். ரைட், முதலாவது ஸ்டெப் சரி. அடுத்து n சமன் pக்கு உண்மை என கொள்க. ரைட், இங்க pன்றது எந்த ஒரு நேர்நிறை எண்ணாவும் இருந்திருக்கலாம். சரி, அந்த வசனங்கள்லாம் பெருசா எழுதல. n சமன் 1க்கு முடிவு உண்மை, அதே மாதிரி n சமன் pக்கு முடிவு உண்மை என கொள்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வசனங்கள், வளமையா எழுதுற வசனங்கள் நீங்க கட்டாயம் எழுதணும். ரைட், நான் வசனங்கள் எழுதாமல் நேரடியாக கணக்குக்கு போறேன். இப்போ n சமன் pக்கு உண்மை என்க. இப்போ n சமன் pக்கு உண்மையாக இருந்தால் p சமன் அல்ஃபா மைனஸ் பீட்டா தர அல்ஃபாவின் p-1ஆம் அடுக்கு. ரைட், ஒரே ஒரு இடத்துல தான் p வந்திருக்கிறது. இப்போ நீங்க நிறுவ வேண்டியது இந்த கோவையில p+1 சமன் இந்த p காணப்பட்ட இடத்துல p+1 வரும், அவ்வளவுதான். இப்போ n சமன் p+1ஐ கருதினால் tp+1ன்றது ரைட், எனக்கு மேலுள்ள கோவையை பயன்படுத்தி tn+1க்கு அவங்க தந்த கோவையை பயன்படுத்தினால் tn+1ன்றது இவரா இருந்தால் tp+1ன்றது இப்படி வரும், அல்ஃபா பிளஸ் அல்ஃபா தர tp-ஆல்ஃபாண்டு வரும். ரைட், இப்போ டிபிக்கு நாங்கள் எடுத்த கோவை இங்கே கொண்டு வந்து பிரதியிட்டால் அல்ஃபா பிளஸ் அல்ஃபா தர டிபிக்கு பதிலாக அல்ஃபா மைனஸ் பீட்டா தர அல்ஃபாவின் p-1 சாய வெளியொரு அல்ஃபாண்டு இருக்கு. சரி, சுருக்குவோம். அல்ஃபா பிளஸ் அல்ஃபா தர இந்த அல்ஃபாவோட இந்த அல்ஃபா கேன்சல், ஆகவே மைனஸ் அல்ஃபா p-1 தர அல்ஃபா மைனஸ் பீட்டா. அடுத்து இந்த மைனஸ் ஆல்ஃபாவோட இந்த அல்ஃபா பெருக்கப்பட்டால் அல்ஃபா மைனஸ் பீட்டா. ரைட், இவங்க ரெண்டு பேரும் பெருக்கணும் பாருங்க, அடிகள் சமனா இருக்குது, அப்போ சுட்டிகள் கூட்டப்படும். அவரை இப்படியே எழுதுறேன், p+1 -1 எழுதுறேன். ரைட், பெருக்கினா பாருங்க இந்த அடுக்கோடு ஒன்று கூட்டப்பட்டு வரும், அந்த கூட்டப்படுற ஒன்றை நான் பியோட சேர்த்து விட்டுறேன். இப்போ இவர் தான் உங்களுக்கு p+1க்கு வர வேண்டிய கோவை. ரைட், tpன்றது இவராக இருந்தால் tp+1ன்றது p காணப்படுற இடத்துல p+1 வந்து பெறப்பட்டிருக்குது. ஆகவே n சமன் p+1க்கு உண்மை, பழமையான வசனங்கள். ஆகவே n சமன் 1ற்கு முடிவு உண்மை என காட்டப்பட்டது. n சமன் pக்கு உண்மையாயின் n சமன்
பி பிளஸ் ஒன்னிற்கு உண்மை. ஆகவே கணித தொகுத்தறி கோட்பாட்டின்படி எல்லா நேர்நிறை எண்ணிற்கும் உண்மை. இப்படி வசனத்தை சொல்லி முடிச்சு விட்டீங்களா சார்? பாருங்க, y சமன் ஒரு மட்டுள்ளுக்கு இன்னொரு மட்டு காணப்படும். இணை பரும்படியாக வரைக. இதிலிருந்து எக்ஸின் பெருமானத்துடைய காண்க. ரைட், பாருங்க. இந்த மட்டுள்ளுக்கு மட்டு ஆறு நேரம் நீங்க ஃபர்ஸ்டா ஆக வெளியே காணப்படுற மட்டை பத்தி எதுவும் யோசிக்காம உள்ளுக்குள்ள கிராஃப் மட்டும் வரையும். ரைட், பென்சிலால வரையும். அப்போ உள்ளுக்குள்ள கிராஃப் மட்டும் வரைஞ்சால் இதுல எக்ஸ் மைனஸ் 3 மட்டு, அதுக்கு முன்னுக்கு ஒரு மைனஸ், அதோட பிளஸ் 2 வந்திருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 மட்டுக்கான கிராஃப் உங்களுக்கு இப்படி வரும்ன்றது தெரியும். ரைட், பரும்படியாக வரைஞ்சால் எக்ஸ் மைனஸ் 3 மட்டுன்றது 3ல திரும்பல் அடைஞ்சு வி ஷேப்ல இப்படி போகும். ரைட், எக்ஸ் சமன் 3ல திரும்பல் அடையும். அதே மாதிரி மைனஸோட பெருக்கி விட்டால் மைனஸ் எக்ஸ் ஆயம் 3ன்றது இந்த கிராஃப் அப்படியே எக்ஸ் அச்சோட ஒரு ஆடி பிம்பம் மாதிரி கீழே வரும். ரைட், அப்போ இந்த வெட்டு துண்டு 3ஆக இருந்தால் இந்த வெட்டு துண்டு மறை 3ஆக இருந்திருக்கு. ரைட், அப்போ மைனஸ் எக்ஸ் ஆயம் 3க்கான கிராஃப் இந்த கீழுள்ள கிராஃபாக இருக்கு. அதை வரைஞ்சிட்டு நீங்க இவரை அழிச்சு விட்டுருவீங்க. ரைட், அடுத்தது 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 மட்டுண்டால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 மட்டுக்கான கிராஃப் இவர். இப்போ இவரோட 2 அலகு கூட்டணும். இப்போ எல்லா புள்ளிகளும் 2 அலகு மேலே வரும். இந்த கிராஃப் அப்படியே 2 அலகு மேலே தள்ளுற மாதிரி யோசிக்கலாம். இப்போ இங்கே 0ல காணப்பட்டவர் 2ல வந்து நிற்பார். இங்கே மறை 3ல காணப்பட்டவர் 2 கூட்டினால் மறை 1 கூடாக போவார். உங்க கிராஃப் இந்த மாதிரி வரும். மறை 1 கூடாக வந்து 2ல திரும்ப அடைஞ்சு இப்படி போகும். ரைட், ஒரு பருமட்டான வரைவு தான், அழிச்சிட்டு ஒழுங்கா வரைவும். இப்போ இந்த கிராஃப் குறிக்கிறது 2 மைனஸ் மட் எக்ஸ் மைனஸ் 3க்கான கிராஃப். ரைட், வெற்று துண்டு மறை உண்டாக இருக்கு. ரைட், இப்போ இந்த முழு கிராஃபுக்கு மட்டெடுத்து விட்டால், ரைட், இந்த முழு கிராஃபுக்கு மட்டெடுத்து விட்டால் மைனஸ்ல காணப்படுற எல்லாம் பிளஸ் ஆயிடும். அப்போ இவர்ல மைனஸ்ல காணப்படுறது பாருங்க, இந்த புள்ளிக்கு இங்காலையும் இந்த புள்ளிக்கு இங்காலையும் மைனஸ்ல காணப்படும். இது அப்படியே எக்ஸ் அச்சுக்கு மேல நான் மடிச்சு விட்டால் ஒரு கிராஃப் இப்படி வரும். இப்போ இவரோட வெட்டு துண்டு மறை உண்டாக இருந்த இவர் நேரொன்ல வெட்டி கொண்டு போவார். ரைட், இப்போ நீங்க கீழுள்ள பகுதியெல்லாம் அழிச்சு விட்டுறலாம். தேவையில்லாத பகுதியெல்லாம் அழிச்சு விட்டுறலாம். இந்த பகுதி வராது, இந்த பகுதியும் வராது. ரைட், இந்த கிராஃபை நாங்கள் அழிச்சிட்டோம். அப்போ இது மேலே காணப்படுற இந்த கிராஃப் தான் உங்களோட 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 மட்டும் முழுவதின் மட்டுக்கான கிராஃபாக இருக்கு. ரைட், முழுவதின் மட்டும் எடுத்தால் ஒன்றும் இல்லை, மட்டுள்ளுக்குள்ளவரை வரைஞ்சிட்டு எக்ஸ் அச்சுக்கு கீழே காணப்படுற எல்லாரையும் மேலே மடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். ரைட், இவரை கொஞ்சம் தெளிவா வரையும். பாருங்க, அப்போ 2ல திரும்பல் அடையும், 2ல திரும்பல் அடைஞ்சு இப்படி போகுது. எல்லா கூட்டுற படித்திறனும் ஒன்றா இருக்கும். எக்ஸுக்கு முன்னுக்குள்ளதான் அவரோட குணகம் தான் படித்திறனாக வரப்போகுது. ரைட், வேற எங்கேயுமே பிளஸ் எக்ஸ் உண்டோ மைனஸ் எக்ஸ் உண்டோ வெளியே இல்லாட்டி இந்த எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணகம் தான் படித்திறனாக வரப்போகுது. ரைட், அவங்களோட கிராஃப் இப்படி வரும். எல்லா கோடுகளும் சமாந்திரமாக போகும். ரைட், ஏற்கனவே மார்க் பண்ண மாதிரி இவரோட வெட்டு துண்டு ஒன்றாக இருந்திருக்கு. ரைட், இந்த திரும்பல் புள்ளி 3ஆக இருக்கும், இந்த புள்ளி 2ஆக இருக்கு. சார், அதிலிருந்து 1 சய ஆகுமாறுள்ள பெருமானத்துறையை காண்பு. ரைட், அதுக்கு முதல்ல இந்த ஒவ்வொரு கோட்டுடையும் சமன்பாடுல கெஸ் பண்ணிக்கொள்ளுமாறு பார்ப்போம். பாருங்க, இந்த கோட்டின் சமன்பாடு எங்களுக்கு நேரடியா சொல்லலாம். பாருங்க, இந்த கோட்டின் சமன்பாடுன்ற நேரம் வெட்டுத்துண்டு ஒன்றாக இருக்குது, மறைப்படுத்திறன் எப்படியுமே படித்திறன் நேரொண்டு இல்லாட்டி மறையொண்டு தான் வரப்போகுது. ரைட், இப்ப நேரொண்டு அல்லது மறையொண்டு வருமாக இருந்தால் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட இவர் விரிகோணத்தை ஆக்குறார். ஆகவே மறைப்படுத்திறன் வரணும். இந்த கோட்டின் சமன்பாடு பாருங்க, y சமன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 வரும். அதே மாதிரி இந்த கோட்டின் சமன்பாடு தேவைப்படாது, எதுக்கும் எழுதி வச்சுக்கோ. ரைட், அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு பாருங்க,
இந்த நீளம் 2ஆக இருந்தால் இவரோட படித்திறன் 2 ஒன்று தானே. இவர இந்த கோட்டின் படித்திறன் அதாவது 2ல இருந்து இங்க வரைக்குமான கோட்டின் படித்திறன் ஒன்றாக இருக்கும். எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட +1 அமைக்கிறார். அப்போ ஒன்றாக இருக்கும். இப்போ வெட்டுத்துண்டு தெரியுமாக இருந்தால் கட்டாயம் சமன்பாடு தெரியும். ரைட். இந்த எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணகம் தான் படித்திறனாக வரும். பிளஸும் வரும் மைனஸும் மாறி மாறி வரும். அப்ப இங்க நாங்க மைனஸ் படித்திறன் எடுத்தோம். இது எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட கூறுங்கோணம். ஆகவே +1 எடுத்தோம். இப்ப இந்த நீளம் 2ஆக இருந்தால் இந்த கோட்டை இப்படியே நீற்ற நேரம் இந்த நீளமும் 2ஆக இருந்திருக்கு. சரிதானே. இந்த மொத்த நீளம் 2ஆக இருந்திருக்கு. இந்த படித்திறன் 1. இப்ப இவரின் கீழ் இவர்ன்றது 1ன்னு வரும். ஆகவே இந்த நீளம் 2ஆக இருந்தால் இந்த கோட்டை நான் இப்படியே நீற்ற நேரம் இந்த வெட்டு துண்டு இங்கிருந்து இங்க வரைக்கும் 2 அலகாக இருந்திருக்கும். ரைட். ஆகவே சாரி நான் மாறி சொல்லிட்டேன். இந்த மொத்த நீளம் 3 இங்க இருந்து இங்க வரைக்கும் 3 தானே. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் 3ஆக இருந்தால் இந்த எக்ஸ் ஆல் கூறு 3ஆக இருந்தால் இங்க அள பக்கம் அவர் கீழே இறங்குற நீளமும் 3 அலகாக இருந்திருக்கும். அப்ப 2ல இருந்து 3 கழிச்சால் இது மறை 1ஆக இருக்கு. ரைட். ஒரு மறை 1ஆக இருந்தால் எனக்கு இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் x -3ஆக வரும். சரிதானே. அடுத்து இந்த கோட்டின் சமன்பாடு. அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க பாருங்க. இந்த உயரம் 2 அலகாக இருக்கு. அப்ப இந்த உயரம் 2 அலகா இருந்தால் இந்த நீளம் 2 அலகா இருந்திருக்கு. அப்ப இந்த நீளம் 2 அலகா இருந்தால் இவர் 3. அப்ப 2 கூடி இந்த புள்ளி 5ஆக இருக்கு. இப்ப இந்த கோட்டை நான் இப்படியே இங்க அள பக்கம் நீற்று நேரம் பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்குமான நீளம் 5. இந்த மொத்த நீளம் 5. ரைட். அப்ப இவரை நான் இப்படியே இங்க வரைக்கும் நீட்டினால் படித்திறன் 1 தானே. அப்ப இந்த வெட்டு துண்டும் 5ஆக வந்திருக்கு. இப்ப இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் -x + 5 வரும். அதே மாதிரி இந்த கோட்டின் சமன்பாடு. இந்த கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறேன். இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரம் 5ஆக இருந்தால் நான் இந்த கோட்டை இப்படியே நீற்ற நேரம் பாருங்க. இவர் 5. அப்ப இந்த வெட்டு துண்டும் இந்த நீளமும் 5ஆக இருந்திருக்கு. ரைட். அப்ப இந்த நீளமும் 5ஆக இருந்தால் இவர் நேர்படுத்திறன் மறை 5ல வெட்டு துண்டு. இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் x - 5 வரும். ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற கோடுகளோட சமன்பாடுகளை டக்குன்னு மார்க் பண்ணிக்கொள்ள தெரியணும். தேவையில்லாத விஷயங்கள் அடிச்சுட்டு அடுத்த சமநிலை கேள்விக்கு போவோம். 1/2 என்னவாக மாறுள்ள பெருமானத்துறையை காண்க. அப்ப சமநிலை கேள்வி வரைப கேட்டுட்டு சமநிலை கேள்வி கேட்கிறாங்களா இருந்தால் நீங்க எப்பயும் யோசிக்கணும். நீங்க வரைஞ்ச கிராஃபுக்கும் அவங்க கேட்ட சமநிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கு. அங்க வரைஞ்ச கிராஃப் இவர். அந்த மட்டும் இந்த இடத்துல தொடர்பு பட்டிருக்குது. இப்போ 1 - 2 - x - 3 மட்டும் முழுவதின் மட்டு பெரிது 0 என்றால் வரைஞ்ச கிராஃப ஒழுங்குபடுத்தி எடுக்கணும் ஒரு பக்கத்துக்கு, மிச்ச எல்லாரையும் ஒரு பக்கம் எடுக்கும். ரைட். ஆகவே ஒன்றை மட்டும் நான் இங்கால பக்கம் வச்சுக்கொண்டு மிச்ச எல்லாரையும் இங்கால பக்கம் எடுத்தால் உங்களோட கிராஃப் இப்படி வரும். உங்களோட சமநிலை இப்படி வரும். அப்ப 2 - x - 3 மட்டும் முழுவதின் மட்டுக்கான கிராஃப் நாங்கள் ஏற்கனவே வரைஞ்சிட்டோம். ரைட். இவர் நாங்கள் ஏற்கனவே வரைஞ்சிட்டோம். இந்த இருக்கிற இவர் 1ஐ விட பெருசா இருக்கிற சந்தர்ப்பம் எப்ப. அப்ப இவருக்கு நான் y1 என்றும் இவருக்கு நான் y2 என்றும் வச்சால் y2 கிராஃப் இவர் y1க்கான கிராஃப் வரைஞ்சி y1இன் ஆள் கூறு அதாவது y1 கிராஃப் எப்ப y2க்கு மேல வருது. ரைட். இந்த y1 கிராஃப் y2க்கு எப்ப மேல வருதுன்றதுதான் நான் கண்டுபிடிக்க போற விஷயமாக இருக்கும். y1 y2 விட பெருசா இருக்கு. ரைட். அதான் கேட்கப்பட்ட நிபந்தனை. இப்போ y சமன் 1 கிராஃப் ரைட். y1 சமன் 1 கிராஃப் x அச்சுக்கு சமாந்தரமாக 1 கூடாக போற கிராஃபாக இருக்கு. உங்களோட கிராஃப் இப்படி வந்திருக்கு. கிட்டத்தட்ட x அச்சுக்கு சமாந்தரமாக இப்படி போயிருப்பார். ரைட். ஆகவே இந்த y1 கிராஃப் பெருசா இருக்கிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த 0 புள்ளிக்கு இங்க அள பக்கம் வருது. அதே நேரம் இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் வருது. சாரி, ஒன்றை விட சின்னதா இருக்கிற வச்சு கேட்கப்பட்டிருக்குதுன்னா y1 பெருசா இருக்கு, நம்ம y2 சின்னதா இருக்கு. அப்போ y2 சின்னதா இருக்கிறது எங்க இருந்து எங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா 0ல இருந்து இந்த புள்ளி வரைக்கும் சின்னதா இருக்கு. ரைட். அதே நேரம் இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் சின்னதாக இருக்கு. ஒன்றுன்ற பெருமானம் பெருசா இருக்கணும். y1 பெருசா இருக்கணும். இதான் நம்மளோட y1க்கான கிராஃப். இது அப்படியே நம்மளோட y2க்கான கிராஃப். ரைட். இந்த மொத்த W ஷேப்பும் y2க்கான கிராஃப். y2 விட y1
பெருசா இருக்கிறது எப்பன்னு கேட்டிருந்தால், ரைட்? அதாவது y1 விட y2 எப்ப சின்னதா இருக்கின்றால் y1க்கு கீழே எப்ப y2 வருது. இப்ப y1க்கு கீழே y2 வாரது இந்த வீச்சுக்குள்ளேயும் இந்த வீச்சுக்குள்ளேயும். அப்ப நான் இந்த புள்ளிக்கு x1 பேர் வைக்கிறேன். இந்த புள்ளிக்கு x2 பேர் வைக்கிறேன். இவருக்கு x3 பேர் வைக்கிறேன். இந்த புள்ளி எனக்கு 0ன்றது தெரியும். ரைட்? அப்ப x0ல இருந்து x1 வரைக்கும் y2 கீழே வருது. x2ல இருந்து x3 வரைக்கும் திரும்பவும் y2 கீழே வருது. அப்ப x1ம் x2ம் x3யும் நான் கண்டுபிடிக்கணும். ரைட்? அப்ப ஒவ்வொரு சமன்பாடுகளாக தீர்த்து கொண்டு வரும். y சமன் x ஆய 3ஐயும் y சமன் 1ஐயும் தீர்த்தால் x ஆய 3 x1 போட்டனே இந்த கோட்டின் சமன்பாடும் இந்த கோட்டின் சமன்பாடும் வெற்றது y சமன் x1ல. அப்ப x1 சாய 3 சமன் 1ஆக இங்கே பிள்ளை விட்டேன். ரைட்? இது x ஆய 3ன்னு வராது. 3 அலகு குறைவடையும். ஏன்னா 3 அலகு குறைவடைஞ்சா சாய 1 தான் வரும். இது x ஆய 3 அல்ல. ரைட்? பாருங்க. இந்த கோட்டை இப்படியே நீற்ற நேரம். சரி? இங்கிருந்து இங்க வரைக்குமான தூரம் 3. அப்ப இங்கிருந்து இங்க வரைக்குமான தூரம் 3ஆக இருந்திருக்கு. இவர் 2ஆக இருந்தா இவர் -1ஆக இருந்திருப்பார். இந்த புள்ளி -1ஆக வரணுமா இருந்தால் இந்த கோட்டின் சமன்பாடு x -1 தான் வரும். அது மாறி போட்டோம். சரி. இப்ப x1 - 1 சமன் 1 வரும். x1 பெருமானம் 2 வரும். இந்த புள்ளி நாள் கூறு 2ஆக இருந்திருக்கு. x ஆல் கூறு 2ஆக இருந்திருக்கு. இவர் x2 கண்டுபிடிக்கிறதா இருந்தால் பாருங்க. -x2 + 5 சமன் 1. இப்ப x2 பெருமானம் பாருங்க 4 வரும். அப்ப இந்த புள்ளி 4ஆக இருந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் செய்யற நேரம் நான் கண்டுபிடிக்க போற புள்ளி பிழைன்றதை எப்படி கண்டுபிடிச்சென்றால் x1 பெருமானம் கிட்டத்தட்ட 4 வார மாதிரி இருந்துச்சு. 3ஐ விட சின்ன பெருமானம் தான் x1க்கு வரணும். அது மாதிரி 3ஐ விட பெரிய பெருமானம் தான் x2க்கு வரணும். ரைட்? அதுகளை வச்சு தான் நாங்கள் பிழை செஞ்சால் எங்கேயாலும் கண்டுபிடிச்சு சொல்லணும். ரைட்? அப்போ x2 பெருமானம் 4 கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி x3 பெருமானம் கண்டுபிடிக்க x - 5ஐயும் 1ஐயும் தீர்க்கலாம். x3 - 5ஐயும் 1ஐயும் தீர்க்கலாம். அப்போ x3 பெருமானம் 6ஆக இருக்கு. ரைட்? ஆகவே y1 பெரிது y2 ஆகிற வீச்சு பாருங்க 0க்கும் x1க்கும் இடையில் 2க்கும் இடையில் 0க்கும் சமநிலை 2க்கும் சமநிலை பெரிது மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்குது. சமண்டு கேட்டிருந்தா இது ரெண்டையும் பாக்ஸ் ப்ராக்கெட்ல போட்டிருக்கும். ரைட்? சமன் இல்லாதனாலதான் இப்படியான வளைவான ப்ராக்கெட்ல போட்டுரும். அதோட அல்லது x2க்கும் x3க்கும் இடையில இருக்கலாம். இப்ப 4க்கும் 6க்கும் இடையில் வரலாம். ரைட்? இங்க xன்றது ஒரு மெய்யெண். ரைட்? இவ்வளவுதான். அடுத்த சிக்கலின் பகுதி z - i√2 மட்டு சிறிதல்ல சமன் 1 எனும் சமநிலையை திருப்தி செய்யும் சிக்கலின் z வாய்க்கும் பிரதேசம் r ஆகன் தளத்தில் நிலத்தை காட்டுக. ரைட்? ஒரு மட்டு வந்திருக்கிறது. z - i√2 மட்டு சிறிதல்ல சமன் 1. ரைட்? ஆகவே இவர் z0 மட்டு சமன் r என்ற மாதிரி வடிவம் அல்லது சிறிதல்ல சமன் r என்ற மாதிரி வடிவம். z0ஐ மையமாகவும் ஆரையாகவும் உடைய வட்டத்துக்கு உள்ளுக்குள்ள பிரதேசம். சமநிலை மாறி வந்திருந்தால் வட்டத்துக்கு வெளியுள்ள பிரதேசம். ரைட்? அப்ப இதுல மையம் யார் என்றால் √2i ஆக இருக்கு. சரிதானே? ஆகவே ஒரு வட்டம் கிட்டத்தட்ட இப்படி வரும். r1 மையம் வர்க்கமூலம் 2i. ரைட்? கிட்டத்தட்ட உங்களுக்கு படம் இப்படி வரும். ரைட்? மையம் வர்க்கமூலம் 2i ஆகவும்
ஆரை ஒரு அலகாகவும் உள்ள வட்டமாக இருக்கும். அப்ப இங்க இருந்து உற்பத்தியிலிருந்து இந்த மையத்துக்கான தூரம் வர்க்கமூலம் 2 ஆரை ஒன்றாக இருந்தால் ஆரை ஒன்றுன்றது வர்க்கமூலம் 2 விட சின்னது. சரிதானே? அப்ப வர்க்கமூலம் 2 விட சின்னதா இருந்தா இவர் எக்ஸ் அச்சை தொடவோ வெட்டவோ மாட்டார். எக்ஸ் அச்சுக்கு மேல தான் இந்த முழு வட்டம் காணப்பட போகுது. அப்ப இந்த ஆளுக்கு ஒரு வர்க்கமூலம் 2 சய உண்டாக இருக்கு. இந்த ஆளுக்கு ஒரு வர்க்கமூலம் 2 சக உண்டாக இருக்கு. ரைட்? நிலற்றி காட்டுக. இந்த முழு பிரதேசமும் வரும். வட்டத்துக்கு உள்ளுக்கு வர எல்லா பிரதேசமும் வரும். சரி, அடுத்த பகுதி. இப்பிரதேசம் ஆறினுள் காணப்படும் ரியல் செட் உயர்வாகுமாறுள்ள சிக்கலனை ஆர் காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டாவில் எழுதுக. ரைட். இப்போ ரியல் செட் உயர்வாகுமாறுள்ள சிக்கல் என்ற நேரம் இந்த இந்த பிரதேசத்துக்குள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு சிக்கலன் குறிக்கப்படும். அந்த ஒவ்வொரு சிக்கலனுக்கும் ஒவ்வொரு மெய்ப்பகுதி கற்பனை பகுதி காணப்படும். உதாரணத்துக்கு இந்த வட்டத்தின் மையத்தை நான் எடுத்தால் இவரோட மெய்ப்பகுதி 0. அது மாதிரி இங்கால பக்கம் நான் கொஞ்சம் நகர்ந்து வர நேரம் மெய்ப்பகுதி அதிகரிச்சு கொண்டு வரும். ரைட்? மேல போற நேரம் நிலைக்குத்தா மேல போனால் மெய்க்கூறு மாறாது, கற்பனை கூறு அதிகரிக்கும். அது மாதிரி நிலைக்குத்தா கீழே வந்தால் மெய்க்கூறு மாறாது, கற்பனை கூறு குறைவடைஞ்சிட்டு வரும். இந்த எக்ஸ் பிளஸ் ஐ என்ற ஃபார்மேட் தானே. அப்ப எக்ஸ் ஆல் கூற மாத்தாம y ஆல் கூற மாத்தி கொண்டு போனால் y அதிகரிக்குது, அப்ப கற்பனை கூறு அதிகரிக்குது. y நான் கீழ்காய் கொண்டு போனால் மெய்க்கூறு மாறல, கற்பனை கூறு குறைவடையுது, y ஆல் கூறு குறைவடையுது. இதுவே நான் வலப்பக்கம் போனால் பாருங்க மெய்க்கூறு கூடிக்கொண்டு போகுது. ரைட்? அதே மாதிரி இடப்பக்கம் போனால் மெய்க்கூறு குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அப்ப மெய்க்கூறு உயர்வாக வார மாதிரி ரியல் செட்ன்றது உயர்வாக வார மாதிரி எனக்கு தெரிவு செய்யக்கூடிய புள்ளி எங்க வரும்டால் பாருங்க சரியா இந்த மையத்தோட நான் கிடைவிட்டம் வரைஞ்சால் அது பருதி எங்க சந்திக்குதோ அதான் ரியல் செட் உயர்வு பெருமானமாக இருந்திருக்கு. அப்படிதானே? ஏன்னா வேற எங்க எடுத்தாலும் ரியல் செட்ன்றது இந்த புள்ளியை விட சின்னொரு எக்ஸால் குரு தான் வந்திருக்க போகுது. ரியல் செட்ன்றது எக்ஸால் குரு தானே. எக்ஸால் கூட இப்போ உயர்வாக வர முடியாது. இந்த மையத்திலிருந்து ஒரு கிடை ஆரை வரைகிற நேரம் அது எங்க சந்திக்குதோ அங்கதான் ரியல் செட்ன்றது உயர்வாக இருந்திருக்கும். மற்ற எல்லா எக்ஸால் கூறுகளும் இந்த எக்ஸால் கூறை விட சின்னதாக தான் வரும். இந்த மாதிரி மிகச்சிறிய எக்ஸால் கூறு கேட்டிருந்தால் ரியல் செட்டின் மிகச்சிறிய பெருமானம் கேட்டிருந்தால் இங்கால புள்ளி கிடைச்சிருக்கு. ரைட்? அதே மாதிரி இமேஜினரி மேக்சிமம் எவ்வளோன்னு கேட்டிருந்தால் இந்த புள்ளி வந்திருக்கு. ரைட்? இந்த மாதிரி எதை கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்க தெரியணும். இப்போ கேட்குறாங்க ரியல் செட் உயர்வாகுமாறுள்ள சிக்கலனை ஆர் காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா வடிவில் எழுதுக. இப்போ இந்த புள்ளி தான் ரியல் செட் மேக்சிமமாக வர புள்ளின்றது எனக்கு தெரியும். அப்போ இந்த புள்ளி குறிக்கும் சிக்கலனினை ஆர் காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டான்ற வடிவத்தில் கேட்குறேன். இப்போ ஆர் காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டாண்ட ஆறுன்றது உங்களுக்கு தெரியும் உற்பத்தியிலிருந்து ஒரு சிக்கலனுக்கு இடைப்ப உள்ள தூரமாக இருக்கு. அப்போ உற்பத்தியையும் இந்த புள்ளியை இணைச்சால் அந்த கோட்டின் நீளம் எவ்வளவோ அதான் ஆறாக இருக்கு. அந்த இணைக்கிற கோடு எக்ஸ் அச்சின் நேர்த்திசையில் அமைக்கிற கோணம் தீட்டாவாக இருக்கு. ரைட்? அப்ப இந்த ரெண்டு புள்ளியும் நான் இணைச்சு விட்டால் இந்த மாதிரி இணைச்சால் இந்த கோட்டின் நீளம் எவ்வளவு பார்க்கணும், அதே மாதிரி இந்த தீட்டா எவ்வளவுன்னு பார்க்கணும். இது ரெண்டும் தெரியுமாக இருந்தால் இந்த சிக்கல் எண்ணினை ஜெட்ன்ற சிக்கல் எண்ணினை ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்ற வடிவத்தில் எழுதலாம். இப்போ ஜெட் நோட்னு இவருக்கு பேர் வைக்கிறேன். ரைட்? ஃபர்ஸ்ட் ஆரை கண்டுபிடிக்கும். ஆற பெருமானத்தை கண்டுபிடிக்க பாருங்க. இங்கிருந்து இங்க வரைக்கும் தூரம் வர்க்கமூலம் 2. அதே நேரம் ஆரை ஒன்றாக இருந்தால் எங்கட ஆர் இப்படி வரும் வர்க்கமூலம் 2 பிளஸ் 1. சாரி, வர்க்கமூலம் 2 வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கத்தின் வர்க்கமூலம் வரும். பைத்தகரஸ் தேற்றம். இப்போ வர்க்கமூலம் 5ன்றது சாரி வர்க்கமூலம் 3ன்றது ஆறாக இருக்கும். அப்ப ஆறுட பெருமானம் தெரியும். தீட்டாட பெருமானம் கண்டுபிடிக்க பாருங்க. இந்த கோணம் தீட்டாவா இருந்தால் இந்த கோணமும் தீட்டா. அப்ப எனக்கு இந்த உயரமும் தெரியும், இந்த அயற்பக்கமும் தெரியும். ஆகவே டான் தீட்டாட பெருமானம் பாருங்க இப்படி வரும். டான் தீட்டான்றது வர்க்கமூலம் 2ன் கீழ் 1 வரும். இப்ப டான் தீட்டா தெரியுமாக இருந்தால் உங்களோட தீட்டாட பெருமானம் டான் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 2ஆக இருக்கு. ஆகவே ஜெட் நோட் குறிக்கும் சிக்கலன் யார் என்றால் வர்க்கமூலம் 3 cos தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இங்க தீட்டான்றது யார் என்றால் இங்க தீட்டா
tan இன்வர்ஸ் வர்க்கமூலம் 2. ரைட், பெருமானம் காண இயலுமா இருந்தால் உதாரணத்துக்கு tan இன்வர்ஸ் 1 வருதுன்னு வச்சுக்கோமே, அப்ப நீங்க π/4 போட்டு கொடுக்கலாம். பெருமானம் தெரியாத கோணங்கள் வருமாக இருந்தால் இப்படியே விட்டுறலாம், பிரச்சனை இல்லை, தீட்டாலே விட்டுறலாம். விரிவு எண் நேர்நிறை எண்களுக்கு ax-இன் கீழ் வர்க்கமூலம் 2 சய 2 x-இன் சய 1 கீழ் 3ஆம் அடுக்கின் எண்ணாம் அடுக்கு எனும் ஈருறுப்பு பிரிவில் xஐ சாராதுறுப்பு இருக்குமாறு எண் எடுக்கக்கூடிய இழிவு பெருமானத்தை காண்க. xஐ சாராதுறுப்புன்ற நேரம் இவருடைய விரிவு எனக்கு பொதுவான உறுப்பு ஒன்று எழுதி கொண்டு செஞ்சு கொண்டு போகலாம். இப்ப tr+1க்கான கோவை பாருங்க, NCR, ரைட், கவனமா எழுதுவோம். ax-இன் கீழ் வர்க்கமூலம் 2 முழுவதின் n-r சய 2 x-இன் மறை 1 கீழ் 3ஆம் அடுக்கின் r வரும். ரைட், x-y-இன் எண்ணாம் அடுக்கான விரிவுல இருந்து பொது உறுப்புக்கான விரிவை எனக்கு இப்படி எழுதி கொள்ளலாம். ரைட், இப்ப ஏதோ ஒரு உறுப்பு கேட்கிறாங்களா இருந்தால் xஐ சாராத உறுப்பு அல்லது x கணத்தின் குணகம், அந்த மாதிரி ஏதோ ஒரு உறுப்பு கேட்கிறாங்களா இருந்தால் எப்பயும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக்குங்க, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக்கு. ரைட், அப்ப இங்க நம்பர்ஸ்ன்றது யார் இருந்தால் இந்த NCRன்றது ஒரு நம்பரா வரப்போகுது. ரைட், NCRன்றது n ஒரு நேர்நிறை எண், r ஒரு நேர்நிறை எண், அப்ப NCR ஒரு நம்பராக வரப்போகுது. அதே மாதிரி a வர்க்கமூலம் 2 இந்த சய 2 எல்லாமே நம்பர்ஸ், மிச்சம் எல்லாம் எக்ஸின் அடுக்குகளாக வரப்போகுது. அப்ப எக்ஸின் அடுக்குகள் எல்லாத்தையும் உண்டாக்குவோம், நம்பர்ஸ் எல்லாம் உண்டாக்குவோம். ரைட், அப்ப நம்பர் எல்லாம் உண்டாக்கி எடுத்தால் NCRன்றது ஒரு நம்பர். அடுத்து a-இன் கீழ் வர்க்கமூலம் 2ன் n-6ஆம் அடுக்குன்றது ஒரு நம்பர். சய 2ன் 6ஆம் அடுக்குன்றது இன்னொரு நம்பர். ரைட், அப்ப நம்பர்ஸ் எல்லாம் உண்டாக்கியாச்சு, எக்ஸ் எல்லாம் உண்டாக்கினா பாருங்க இப்படி வரும். எக்ஸின் n-r தர எக்ஸின் மறை 6ன் கீழ் 3 வரும். அப்ப எக்ஸ் எல்லாம் உண்டாக்கி எடுத்தால் பாருங்க இப்படி வரும் உங்களோட கடைசி செட். NCR a-இன் கீழ் வர்க்கமூலம் 2 n-r சய 2ன் 6ஆம் அடுக்கு, அடுத்து எக்ஸின் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா பாருங்க n-4r கீழ் 3 வரும். இப்ப அவங்க எந்த அடுக்கு எந்த உறுப்பு கேட்கிறாங்களோ, எக்ஸ் கணத்தின் குணகம் வேணும்னு கேட்கலாம், அல்லது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வேணும்னு கேட்கலாம், எக்ஸை சாராத உறுப்பு வேணும்னு கேட்கலாம். எதை கேட்டாலும் இந்த n-4r கீழ் 3 கேட்கிற உறுப்புக்கு சமப்படுத்தி எடுக்கலாம். எக்ஸ் கணத்தின் குணகம் வேணும்னு கேட்டால் n-4r கீழ் 3 சமன் 3ன்னு எடுக்கலாம். ரைட், சமன் 3 எடுத்து எண்ணை மாறையும் தொடர்புபடுத்தி எண்டை மாறையும் பெருமானத்தை கண்டுபிடிச்சு அங்கால கணக்கு செஞ்சு கொண்டு போகலாம். ரைட், அப்ப இப்ப கேட்கறது என்னடா, எக்ஸை சாராத உறுப்பு. இப்ப எக்ஸை சாராத உறுப்புனா இந்த மொத்த பெருமானமும் 0 ஆகணும். n-4r கீழ் 3ன்றது 0 ஆகும். இப்ப இவர் 0 ஆகினா பாருங்க, குறுக்கு பெருக்கு எடுத்தால் 3n = 4r வரும். அப்ப 3n = 4r என்றால் ஒரே ஒரு சமன்பாடு தான் காணப்படுது. எனக்கு n-ஐயும் r-ஐயும் தனித்தனியா தீர்த்து எடுக்கலாம். n-இன் பெருமானம் இது மட்டும் தான் வரும், r-இன் பெருமானம் இது மட்டும் தான் வரும், தீர்த்து எடுக்கலாம். இதுக்கு நிறைய தீர்வுகள் வரும். ரைட், n-க்கும் r-க்கும் ஏகப்பட்ட தீர்வுகள் வரும். அந்த தீர்வுகள் எல்லாத்துலயும் மிகச் சிறிய பெருமானம் என்னவாக இருந்திருக்கும்? உங்களுக்கு தெரியும், n, r எல்லாமே நேர்நிறை எண்களாக வரும். அப்ப n-க்கு நான் 1 போட்டால் பாருங்க, r-இன் பெருமானம் 3 தர 1 சமன் 4r வரும். r பெருமானம் 3 கீழ் 4 வரும். பொருத்தமில்லை. அதே மாதிரி n-க்கு 2 போட்டாலும் பொருத்தமில்லாத பெருமானம் வரும். ரைட், பொருத்தமான பெருமானமாக யோசிக்கலாம், இழிவு பெருமானம் என்ன வரலான்னு யோசிக்கிறதுக்காக பாருங்க, 3 தர n அங்கால 4 தர r. ரைட், அப்படின்னா இவரை 3 தர 4 சமன் 4 தர 3 மாதிரி யோசிக்கிறேன். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணி 3ஓட ஒரு நிறையன் பெருக்கப்பட்டிருக்குது, அது சமன் 4ஓட இங்கால நிறையன் ஒன்று பெருக்கப்பட்டிருக்கு. இப்ப இவரை 3 தர 4 சமன் 4 தர 3ன்னு யோசிக்கலாம். ஆகவே n-இன் பெருமானம் 4ஆக இருக்கும், r-இன் பெருமானம் 3ஆக இருக்கும். சரி, இது மட்டும்தான் தீர்வான்னு கேட்டா இது மட்டும் தீர்வு இல்லை, இன்னும் நிறைய தீர்வுகள் வரலாம். n-க்கு 8 போட்டு r-க்கு 6ஐயும் போட்டிருக்கலாம், அதுவும் இன்னொரு தீர்வாக இருக்கு. இப்ப வரக்கூடிய பெருமானங்கள்ல மிகச் சிறிய பெருமானம் இது. n = 4, r = 3. n எடுக்கக்கூடிய இழிவு பெருமானத்தை காண்க. n-இன் இப்பெருமானத்திற்கு xஐ சாராத உறுப்பு மறை 32 என காட்டுக.
அப்ப n சமன் 4 ஆகினால் r சமன் 3 இருப்பார். xஐ சாராத உறுப்பு சய 32 தரப்பட்டிருக்கு. இப்ப சய 32ன்றது யாருக்கு சமனாக இருக்கும் என்றால் சய 32ன்றது இந்த சமன்பாட்டுல இந்த மொத்த குணகத்துக்கும் சமனாக இருந்திருக்கு. ரைட், இந்த பெருமானங்களை போட்டா இவர் அப்படியே 0 ஆயிடுவார். மேலுள் எக்ஸின் அடுக்கு அப்படியே 0 ஆயிரும். இது அப்படியே உண்டாயிரும். ரைட், அப்ப இவரெல்லாம் சேர்ந்துதான் சய 32 உருவாக்கி இருப்பார். அப்ப எண்ணுக்கும் ஆறுக்கும் இந்த பெருமானங்களை பிரதியிட்டால் 4c3 a-ன் கீழ் வர்க்கமூலம் 2ன் ஓராம் அடுக்கு சய 2ன் 3ஆம் அடுக்கு சமன் சய 32 வரும். ரைட், இப்ப 4c3ன்றது பாருங்க சய 32 சமன் 4c3ன்றது 4 தர a-ன் கீழ் வர்க்கமூலம் 2 தர இது சய 8 வரும். ரைட், அப்ப சய 8க்கு சய 8 தர 4 சய 32 வெட்டுப்பட்டு போனால் ஏட பெருமானம் வர்க்கமூலம் 2 வரும். சின்ன ஒரு கேள்வி தான், பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை. சரியா அந்த பொது உறுப்பு எழுதக்கூடிய முறை விரிவுகள் எப்படி எப்படி வரும்ன்ற மாதிரி முறைகளை எடுத்துக்கொண்டால் போதும். இல்லைகள் 5வது கேள்வி நம்பர் மாறுபட்டு போடப்பட்டிருக்குது. என காட்டுக. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மேலொரு கோவை தரப்பட்டிருக்குது, கீழொரு கோவை தரப்பட்டிருக்குது. இது என காட்டுக. இப்போ இவரை கொஞ்சம் விளங்குற மாதிரி எழுதிக்கொள்றேன். இந்த வர்க்க மூலத்துக்கு பக்கத்துல 3 இருந்தால் உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியும், 1ன் கீழ் 3ஆம் அடுக்குன்ற அர்த்தம். இவரை கொஞ்சம் தெளிவா இந்த மாதிரி எழுதிக்கொள்ளுவோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எக்ஸ் தர 1 - 4xன் 1ன் கீழ் 3ஆம் அடுக்கு சய 3x சய 1ன் 4ஆம் அடுக்கு முழுவதின் கீழ் 1 சய cos 2πx. இதான் கேள்வி. வர்க்க மூலங்கள் மட்டும் வந்திருந்தால் எனக்கு உடன்புணரியால பெருக்கி அந்த வர்க்க மூலத்தை இல்லாமாக்கி அப்படி கணக்கை கொண்டு போகலாம். இங்க 1ன் கீழ் 3ஆம் அடுக்கும் தரப்பட்டிருக்குது, 4ஆம் அடுக்கும் தரப்பட்டிருக்குது. அப்ப இவருக்கு உடன்புணரியை பெருக்கிறது அவ்வளவு பொருத்தமான ஐடியா இல்லை. சரி, இப்போ பெரும்பாலும் எல்லைகள் கேள்வி லிமிட் கேள்வியில வாரது எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆக கொள்ள sin x-ன் கீழ் x வடிவம் அல்லது எக்ஸ்டென்ஸ் டு a ஆக கொள்ள sin x - a-ன் கீழ் x - a என்ற வடிவம். அப்படி இல்லாட்டி இந்த வடிவம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a x-ன் n - a-ன் n-ன் கீழ் x - a. ரெடி, இவங்க 2 பேரும் தான் பெரும்பாலும் நிறைய கேள்விகளை வரப்போறது. சரிதானே, இது மட்டும்தான் வரும்னு சொல்லல, இதான் பெரும்பாலும் வர கேள்விகள். அப்ப அந்த 2வது வடிவத்தை வச்சு இவரை இந்த கணக்கை யோசிச்சால் ரைட், வர்க்க மூலங்கள் தவிர 1ன் கீழ் 3ஆம் அடுக்கு 1ன் கீழ் 5ஆம் அடுக்கு அப்படி பின்னங்கள் அடுக்கு வார நேரம் நீங்க இந்த முறைப்படி செய்யறது கொஞ்சம் லேசா இருக்கு. ரைட், லேசா எடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க 1ன் கீழ் 3ஆம் அடுக்கு தொடர்பு பற்றனால, அதே நேரம் இங்க ஒரு 4ஆம் அடுக்கும் தொடர்பு பற்றனால நான் இவரை இப்படி யோசிக்கிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இந்த எக்ஸையும் இவரையும் கொஞ்சம் தனி எடுத்துக்கும், மிச்சமுள்ள பின்னத்தை தனியை வச்சிருவோம். 1 + 4xன் 1ன் கீழ் 3ஆம் அடுக்கு சய 3x சய 1ன் 4ஆம் அடுக்கு அப்படியே இருக்கட்டும். மிச்சமுள்ள 2 பேரையும் x-ன் கீழ் 1 சய cos 2πx. அப்ப இவர் 1 சய cos 2 தீட்டான்ற மாதிரி வடிவம். இவரை நீங்க 2 sin வர்க்கம் πxன்னு போடலாம். ரைட், இப்ப 2 sin வர்க்கம் πx இருந்தால் மேலையும் π வர்க்கம் x வர்க்கம் ஒன்று வேணும். இல்ல sin வர்க்கம் πxன்றது sin πx முழுவதின் வர்க்கம், அப்படிதானே. அப்ப மேலேயும் ஒரு πx முழுவதின் வர்க்கம் ஒன்று வேணும். அப்ப இங்க x மட்டும் தான் காணப்படுது. அப்ப இந்த x மட்டும் காணப்பட்டனால இவர் ஒரு π வர்க்கம் x வர்க்கத்தால பெருக்கிட்டு ரைட், அப்போ π வர்க்கத்தை இல்லாமக்க 1ன் கீழ் π வர்க்கத்தால பெருக்குவோம். இங்க ஏற்கனவே ஒரு x ஒன்று இருந்துச்சு. அப்ப x வர்க்கம் வருமா இருந்தால் மேலதிகமா ஒரு x ஆல பெருக்கி இருக்கிறோம். அந்த x-ஐ இல்லாமக்க இவரை x ஆல பிரிச்சு விட்டு ரைட். அப்ப இவரை நான் குழப்ப போறது இல்லை, இவரோட பெருமானம் எனக்கு தெரியும். 1ன் கீழ் 2 π வர்க்கம்னு வரப்போகுது. அப்ப இவரை அப்படியே வச்சுக்குவோம், இவரை குழப்ப போறது இல்லை, கடைசி வரைக்கும் கொண்டு வருவோம். கடைசியா இவருக்கு பெருமானம் பிரதிட்டு எடுக்கலாம். இவரைத்தான் சுருக்க போறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 நான் இவரோட சின்ன ஒரு வேலை செய்யும் பாருங்க. 1 சக 4x 1ன் கீழ் 3ஆம் அடுக்கு இருக்குது, இங்க 3x ஆய 1ன் 4ஆம் அடுக்கு இருக்குது.
இப்ப மேலுள்ள ஆளோட ஒன்று சக 4xின் ஒன்றின் கீழ் 3ஆம் அடுக்கோட ஒரு ஒண்ட கழிச்சிட்டு ரைட் ஒரு ஒண்ட கழிச்சிட்டு சாய 3x சாய ஒன்று சாய ஒன்றுன்னு இங்க போட்டு பிராக்கெட் உள்ள போட்டு 3x சாய ஒன்றின் 4ஆம் அடுக்கு சாய ஒன்றுன்னு போட்டு அப்ப இங்க ஒரு சாய உண்டு இங்க ஒரு சக உண்டு ரெண்டும் கேன்சல் ஆகி போய் ரைட் அதே மாதிரி கீழே உள்ள எக்ஸுக்கு இப்போதைக்கு எக்ஸ்னே வச்சுக்கோமே எக்ஸ்னே வச்சுக்கோம் ரைட் அப்ப இங்கே உள்ளவர் ஒன்றின் கீழ் 2 பை வர்க்கம் பை எக்ஸ் முழுவதின் வர்க்கத்தின் கீழ் சைன் வர்க்கம் பை எக்ஸ் இவரும் அப்படியே இருக்கேன் ரைட் இப்ப நான் இவரை தனியே எழுதுறேன் இவரை தனியே எழுதுறேன் கவனமா பாருங்க கொஞ்சம் நுணுக்கமான இடங்கள் கவனமா சுருக்கல்கள் செய்ய வேண்டிய இடங்கள் ரைட் அப்போ ஒன்று சக 4xின் ஒன்றின் கீழ் 3ஆம் அடுக்கு சாய ஒன்றின் கீழ் எக்ஸ் சாய 3x சாய ஒன்றின் 4ஆம் அடுக்கு சாய ஒன்றின் கீழ் எக்ஸ் ரைட் இந்த மொத்தத்தோட ஒன்றின் கீழ் 2 பை வர்க்கம் பை எக்ஸ் முழுவதின் வர்க்கத்தின் கீழ் சைன் வர்க்கம் பை எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் சரி இப்ப நான் ரெண்டாவது தேற்றம் பயன்படுத்துறதாக இருந்தால் இந்த இடத்துல வாரவர் இங்கே காணப்படணும் ரைட் எக்ஸின் எண்ணாம் அடுக்கின் கீழ் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ஆகிற நேரம் எக்ஸின் எண்ணாம் அடுக்கு சாய ஏன் எண்ணாம் அடுக்கின் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்ப இந்த நம்பர் இங்க இருக்கேன் அது மாதிரி இந்த நம்பர் இங்க இருக்கேன் அப்படிதானே அப்ப இங்க எக்ஸுக்கு பதிலாக 1 சக 4x காணப்படுமாக இருந்தால் அதே நேரம் கீழே பாருங்க இவர் மைனஸ் இவர் அடுக்கு இல்லாமல் எக்ஸ் மைனஸ் ஏன் கீழே வந்திருக்கேன் அப்ப இந்த ஃபார்மேட்ல இவர் வரணுமாக இருந்தால் இந்த 1 சக 4xன்றது இந்த இடத்துல எக்ஸ் காணப்படுறதுல வந்திருக்கேன் ரைட் அப்ப இவரை நான் செட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகினால் நான் தனியை எழுதி காட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு சேர்த்து எழுதி விட்டுறேன் எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகினால் 4 எக்ஸ்ட்ரா பெருமானமும் பூஜ்ஜியத்தை தான் அணுகும் ரெண்டு பக்கம் 4 பேருக்கிற மாதிரி யோசிக்கலாம் அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகினால் 4 எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகும் அப்போ 1 சக 4xின் பெருமானம் ரெண்டு பக்கம் ஒன்றை கூட்டினால் ஒன்றை அணுகும் ரைட் இப்போ 1 சக 4x நான் எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகிற நேரம் 1 சக 4xின் பெருமானம் ஒன்றை அணுகும் அப்ப இங்க வார நம்பர் எனக்கு இங்க போடலாம் எல்லைக்கு இங்கால பக்கம் 1 வரும் ரைட் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகினால் 3 எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகும் 3x சாய ஒன்றின் பெருமானம் பாருங்க சாய ஒன்றை அணுகும் சாய ஒன்றை அணுகும் ரைட் இந்த பெருமானங்களை நான் கொஞ்சம் எழுதுறேன்னு பாருங்க லிமிட் எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியமாக கூட இவருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுக்கிறேன் 1 சக 4xின் பெருமானம் ஒன்றை அணுகும் ரைட் 1 சக 4xின் பெருமானம் ஒன்றை அணுகும் அதே மாதிரி இவருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்றதாக இருந்தால் 3x சாய ஒன்றின் பெருமானம் சாய ஒன்றை அணுகும் சரி அதே மாதிரி இவருக்கு ஏற்ற மாதிரி எழுதுறதா இருந்தால் பை எக்ஸின் பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகும் ஏண்டா சைன் எக்ஸின் கீழ் எக்ஸ் வடிவம் வரணும் எக்ஸ் டென்ஸ் டு 0 இருக்கேன் அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகினால் பை எக்ஸ்ட்ரா பெருமானம் சைன் உள்ளுக்கு காணப்படுற இந்த பெருமானம் அவரும் பூஜ்ஜியத்தை அணுகியிருக்கணும் ரைட் அப்ப இந்த 3 எல்லைகளையும் ஒன்றா எழுதிட்டு இவரை நான் எழுதுறேன் பாருங்க 1 பிளஸ் 4xின் ஒன்றின் கீழ் 3ஆம் அடுக்கு சய ஒன்றின் கீழ் 3ஆம் அடுக்கு எக்ஸின் எக்ஸின் மைனஸ் ஏன் என்ற மாதிரி வடிவம் வந்திருக்குது கீழே முழுவதின் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ வரணும் ரைட் அப்ப இங்க எக்ஸ் மட்டும்தான் காணப்படுது அப்ப 4x கொண்டு வரதுக்காக முதல்ல வரும் 4ஆல பெருக்கிறேன் அப்ப 4x வந்துடும் ரைட் 4x வந்துடும் அந்த 4xோட ஒன்றை கூட்டிட்டு ஒன்றை கழிக்கிறேன் சரி இப்ப இவர் எக்ஸின் என் மைனஸ் ஏன் கீழ் எக்ஸ் மைனஸ் என்ற ஃபார்மேட் வந்துட்டாரா இல்லையா ரைட் பக்கத்துல ஒரு 4 ஒன்றும் இருக்குது அதோட மைனஸ் அதே மாதிரி இவரையும் கவனமா சுருக்கும் 3x சாய ஒன்றின் 4ஆம் அடுக்கு சாய ஒன்றின் 4ஆம் அடுக்கு முழுவதின் கீழ் எக்ஸ் இருக்கிறார்
இப்போ 3x கொண்டு வரதுக்காக ஒரு 3ஆல பெருக்குவோம், கீழே ஒரு 3ஆல பெருக்குவோம். அப்போ இங்க ஒரு சய உண்டு, மைனஸ் மைனஸ் ஒன்றுன்னு போட்டு இல்லை, இங்க ஒரு சய உண்டு வந்தால் இங்க ஒரு சக உண்டு வரணும். இப்போ கீழே எக்ஸ் மைனஸ் ஏ வரணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ வரணுமா இருந்தால் இவ்வாறு மைனஸ் இன்னொரு நம்பர் வந்திருக்கேன். இந்த 1 இன் 4ஆம் அடுக்கு நான் என்ன செய்யறேன் என்றால் இப்படி எழுதுறேன், சய 1 இன் 4ஆம் அடுக்குன்னு எழுதுறேன். ஏன்னா சய 1 இன் 4ஆம் அடுக்குன்றது ஒன்று தான். அப்போ இவர் எக்ஸின் என் மைனஸ் ஏனின் கீழ் எக்ஸ் மைனஸ் என்ற ஃபார்மேட்டுக்கு வந்து செட் ஆயிடுவார். ரைட், தர 1 கீழ் 2 பை வர்க்கம், இவரையும் நான் மேலேயும் கீழே ஒரு பை எக்ஸ் வர்க்கத்தால் பிரித்து விட்டுறேன். சைன் வர்க்கம் பை எக்ஸின் கீழ் பை எக்ஸ் முழுவதின் வர்க்கம். இப்போ சுருக்க வேண்டிய எல்லாம் முடிஞ்சு பெருமானங்களை பிரதியிட்டு கொண்டு வாங்க. ரைட், இவருக்கு பெருமானம் பிரதியிட்டால் 4 ஒன்று வெளியே இருக்குது. ரைட், n இன்ட்டு a in n minus 1. அப்போ n மாதிரி இங்கே 1 கீழ் 3 இருக்கிறார், a in n minus 1. அப்போ 1 சய 2 கீழ் 3, ஒன்றோட எந்த ஒரு அடுக்கும் 1 தான். அப்போ பிரச்சனை வராது. ரைட், மைனஸ் மைனஸ் 3 தர இவருக்கான பெருமானம் பிரதியிட்ட நேரம் சய 4 தர சய 1 3ஆம் அடுக்குன்னு வரும். ரைட், இந்த மொத்த ஆக்களோடையும் 1 கீழ் 2 பை வர்க்கம் தர 1 கீழ் 1 வர்க்கம். பெருமானங்களை பிரதியிடுங்க. 4 கீழ் 3, 1 எந்த ஒரு அடுக்கும் 1 தான். சய 12 தர சய 1 வரும். சய 1 3ஆம் அடுக்குன்றது சய 1 தர 1 கீழ் 2 பை வர்க்கம். சுருக்கினா பாருங்க, 36 40 கீழ் 3 தர 1 கீழ் 2 பை வர்க்கம் வரும். 20 கீழ் 3 பை வர்க்கம் வரும். இதான் வர வேண்டிய ஆன்சர். கவனமா செஞ்சு கொண்டு சார். என்ன வடிவத்துக்கு நாங்கள் செட் பண்ண போறோம்னு முதல்ல முடிவு எடுத்துறோம். ரைட், சைன் எக்ஸின் கீழ் எக்ஸா அல்லது எக்ஸின் என் மைனஸ் ஏன் கீழ் எக்ஸ் மைனஸ் ஏயா, இந்த ஃபார்மேட்டை சரியா பிடிச்சிக்கொண்டு எந்த ஃபார்மேட்டுக்கு செட் பண்ண போறோம். இது வர்க்க மூலம் மட்டும் வந்திருந்தால் நான் உடன்புணரை வச்சு யோசிக்கலாம். ரைட், அவரையும் இந்த எக்ஸின் என் மைனஸ் ஏன் என்ற ஃபார்மேட்ல யோசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட், அதை விட உடன்புணரை கொஞ்சம் லேசா விளங்கும், சுருக்கள் கொஞ்சம் லேசா இருக்கு. வர்க்கமூலத்தை தவிர வேற எதுவும் அடுக்குகள் வருமா இருந்தால் 1 கீழ் 3, 1 கீழ் 5 அந்த மாதிரி அடுக்குகள் வருமா இருந்தால் நீங்க இந்த ஃபார்மேட்ல யோசிக்கிறது லேசா இருக்கு.